நெல்லிக்காயை முதல்ல கடிக்க சொன்னா துவர்ப்பா தான் இருக்கும், திரும்ப தண்ணியை குடிச்சா இனிக்கும். அது இலக்கியத்தில் எப்படி சொல்லியிருக்கான் தெரியுமா? தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும் மடம் கொன்ற அறிவை அகற்றும் விசாலப்படுத்தும் கல்வி நெடுங்காமம் முற்பயக்கும் செந்நீர் இன்பத்தின் முற்றிலாய் பிற்பயக்கும் பீழை பெரிதுன்னா என்ன அர்த்தம்னா, படிப்படின்னு எல்லாரும் சொல்லும்போது முத்துக்குமார் சொன்னாலும் காமராஜ் சொன்னாலும் கஷ்டமா தான் இருக்கும். ஆரம்பத்தில் கஷ்டமா இருக்கும், வேலை கிடைச்சிருச்சுன்னா வாழ்க்கை பூரா இன்பமா இருக்கும். சிற்றின்ப செயல்கள் எப்போ பார்த்தாலும் செல்ல நோண்டிகிட்டே இருந்தால் ஜாலியாக தான் இருக்கும், வாழ்க்கை பூரா இன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. வாழ்க்கை பூரா துன்பத்தை கொடுக்கும். படித்தா வாழ்க்கை பூரா இன்பம், செல்ல நோண்டிகிட்டே இருந்தால் வாழ்க்கை பூரா துன்பம். நீ வாழ்க்கை பூரா இன்பமாக இருக்கணுமா துன்பமாக இருக்கணுமான்னு முடிவு பண்ணிக்க, அவ்வளோதான்.